ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். அன்றைக்கி வந்து கட்டிங் போட்டேன். சாரி, 4-5 நாள் ஆகிடுச்சு டிஷ் பண்ணி காட்டேன். இன்றைக்கி வந்து அந்த கட்டிங் போட்ட ப்ளவுஸ் வந்து எப்படி டிஷ் பண்ணணுங்கிறத நான் போட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இதை வந்து எதுக்குன்னா, இந்த பின்னாடி முதுகுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு, அதுக்காக இந்த பீஸ் நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுதான் இப்போ ஜாயின் பண்ணி தைச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கவனிச்சுங்க. நம்ம என்ன ப்ளவுஸ் வெட்டினோமோ அதுதான். இப்போ இந்த ஜாயின் பண்ண இல்லைங்களா, அந்த பீஸை வந்து இது மேலே வைக்க போகிறேன். பாருங்கள், நம்ம 1/2 இன்ச்சு கீழே விட்டோம்ல, அது மேலே வைக்க போகிறேன். இப்போ அந்த 1/2 இன்ச்சுக்கு இது கொஞ்சம் இப்படி வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஒரு தையல் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அந்த 1/2 இன்ச்சுக்கு அப்படியே வச்சு அடிச்சிருங்க. இது வந்து பின்னாடி முதுகுங்க. நம்ம வந்து தைக்கிறது வந்து முதுகு பீஸு, சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கேயும் வந்து கொஞ்சம் இப்படி பின்னாடி விட்டுட்டு 2 பக்கமும் வந்து கொஞ்சம் பீஸ் விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தைக்கிறதுக்கு வரும். இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது நல்லா இப்படி எடுத்துடுறீங்களா? எடுத்துட்டு இப்படி பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நல்லா இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இது மேலே நம்ம இப்போ ஒரு பீஸ் வச்சோம்ல, இது மேலே வந்து தையல் போடணும், சரிங்களா? இது மேலே இப்போ பாருங்கள், இதுக்கு பேர் வந்து படிமான தையல்னு பேர். இதுக்கு மேலே வந்து நான் மெதுவாக தான் தைக்கிறேன். நல்லா பாருங்கள், நல்லா இப்படி இழுத்து வச்சுக்கோங்க. இப்படி நல்லா இழுத்துக்கிட்டு இப்படி இதை இழுத்து வச்சு இது மேலே தைங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதை அப்படியே உல்ட்டா பண்ணிக்கிங்க, சரிங்களா? இப்படி மடிச்சுருங்க. இந்த தையல் வந்து மேல் பக்கம் நீங்கள் மடிக்கும் போது இப்படி அடியில் தெரியக்கூடாது. நல்லா பாருங்கள், இந்த பக்கம் அடியில் வந்து நம்ம படிமான தையல் போட்டது வந்து இந்த பக்கம் தெரியக்கூடாது. ஆனால் இதில் வந்து நம்ம இப்போ 4 தையல் போட போகிறோம். 4 தையல் எதுக்குன்னா, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கணுங்கிறதுக்காக அதுலேயே 2 இன்ச்சு வச்சு மடித்து தைக்கிறதுக்கு அதிலே விடுவாங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் நான் அந்த மாதிரி தைக்க மாட்டேன். நான் வந்து இப்படி தான் தைப்பேன். இது போட்டோமா பின்னாடி வந்து முதுகில் வந்து லூஸ் இருந்தாலும் துணி வந்து இப்படி தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடு. பார்க்கவும் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ தைச்சிட்டு ஒரு தையல் போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்த தையல் வந்து மேல் பக்கம் போடுறேன். இதில் 4 தையல் போடுவேன். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த மேலே வந்து அந்த பீஸ் இருக்கிற மாதிரி, அதாவது இந்த கரை இருக்கிற பீஸ் வந்து மேல் பக்கம் வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து நம்ம அதில் ஒரு மடிப்பு போட்டு தைக்கிற மாதிரி வரும், பிசுறு வராமல் இருக்கும். அதனால் இந்த கரை இருக்கிற பகுதி எப்போவுமே மேல் பக்கம் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயே இங்கே நல்லா பார்த்தீங்களா தெரியும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வெட்டிடுங்க. இப்போ இதை வெட்டிட்டு இப்போ பார்த்தீங்களா பிறகு இந்த ஒரு அளவு அந்த குதிரையில் இருக்கிற ஒரு அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல். அதே மாதிரி இந்த பக்கமும் அதை வெட்டிடுங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிட்டை வெட்டிடுங்க. வெட்டிட்டிங்களா? இப்போ இதெல்லாம் 2 தையல் போட்டேன் பாருங்கள். இப்போ இன்னொரு தையல் போடுறேன், மேலே இருந்து கீழே போடுறேன். இப்போ இதை வந்து பின்னாடி வந்து அந்த பீஸ் வச்சு தைச்சாச்சு. தைச்சி பார்த்தீங்களா இப்படி இருக்கும். 4 தையல் பாருங்கள், கீழே 2 மேலே 2. பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஒரு நீட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்களா? தைச்சி பாருங்கள், தைச்சி
தைச்சி பார்த்தீங்களா உங்களுக்கே பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த டாட் போடுவோம் இல்லையா, அதை வந்து இது வந்து இப்படி சென்டர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி ஒன்று வேணாம், இப்படி 2ஆக மடித்து இப்படி சென்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் இடத்துக்கு தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி மடிச்சுக்கிறீங்க. இங்கே பாருங்கள், இப்படி இந்த 1.5 இன்ச்சு நம்ம சைடில் விடுறோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச்சு தையலுக்கு இந்த 1.5 இன்ச்சு தையலுக்கு வைக்க இந்த 1.5 இன்ச்சு இங்கே விட்டுறீங்க. மீதி இருக்க வந்து இப்படி சென்டர் பண்ணி இப்படி பிடிச்சிக்கிறீங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா கவனிச்சுக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த 1.5 இன்ச்சு வந்து நம்ம ஜாயிண்ட்டுக்கு விடுற வச்சு எக்ஸ்ட்ரா விடுற தையல் ஃபுல்லாக அந்த 1.5 இன்ச்சு நம்ம இங்கே விட்டுட்டோம். இதுலேருந்து தான் நம்ம பிடிக்கிறோம். அந்த 1.5 இன்ச்சு வெளியில் விட்டுட்டு தான் சென்டர் பண்ணி பிடிக்கிறோம். இப்போ இந்த லென்த்து வந்து இது வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து 3 இன்ச்சுனா 3 இன்ச்சு தான் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. 3 இன்ச்சு பிடிச்சாலும் அது ஒரு மாதிரி உங்களுக்கு லூஸ் கொடுக்கும். இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து 4 வைக்க போகிறேன், 4.5 வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, கீழே இருந்து வச்சுருக்கேன். இப்போ 4.5 இன்ச்சுக்கு நான் வைக்க போகிறேன். 5 கூட வைக்கலாம், ஹைட்டை பொறுத்து. இப்போ இது எதுக்கு நான் நீளமாக வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து 4.5க்கு மேலே வந்துருச்சு. இப்போ வந்து இப்படி போட்டுட்டோமா, இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹார்ம்கோல் சைடு இருக்கு இல்லையா, இப்போ இந்த இடத்துல வர லூஸ் வரும், நிறைய பேர்த்துக்கு லூஸ் வரும். இந்த லூஸ் வந்து இது கொஞ்சம் இழுத்து பிடிக்கும், இந்த கழுத்துக்கிட்டையும் கொஞ்சம் இழுத்து பிடிக்கும் போது பேக் சைடு வந்து ஜாக்கெட் வந்து நல்லா உட்காருங்கிறதுக்காக இந்த டாட் வந்து கொஞ்சம் நீளமாக போடுறோம். நம்ம எல்லாருமே 3 இன்ச்சுனா இவ்வளோ தான் போடுவாங்க. அப்போ இந்த லூஸ் வந்து அப்படியே இருக்கும். அதுக்காக தான் இந்த லூஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணுங்கிறதுக்காக தான் இந்த 4.5 இன்ச்சு நம்ம எடுக்கிறோம். 4.5 நீங்கள் 5 கூட வைக்கலாம், அது தப்பே கிடையாது. பார்க்க நீட்டாக இருந்தால் போதும். இதை வந்து நான் தைச்சி பார்த்துட்டு தான் நான் இதை பண்ணுறேன். அதே மாதிரி பாருங்கள், அடுத்த சைடு பிடிக்கும் போதும் நல்லா பாருங்கள், இதையும் சென்டர் பண்ணிவிட்டேன். இந்த நம்ம சென்டர் மார்க் பண்ணது இங்கே இருக்குது, இதுவும் கரெக்டாக வச்சுக்கிட்டேன். சரிங்களா, இப்போ நல்லா தெரியுதா. இப்படி எடுத்துட்டு இதை வந்து நம்ம டாட் பிடிச்சிட வேண்டியதான். சேம் இப்போ வந்து அது வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னிங்களா, இப்போ இதே அளவு, இப்போ இந்த பக்கம் எவ்வளோ போட்டோமோ இப்போ இந்த ஹைட் எவ்வளோ இருக்குது, இந்த ஹைட்டுக்கு நம்ம இங்கே போடணும். அப்போது இது வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி கொண்டு வந்துட்டீங்களா உங்களுக்கு புரியும். இப்படி பிடிச்சிக்கிட்டிங்களா போதும். பிடிச்சிட்டு நேராக மேலே ஒரு தையல் போட்டு வர பக்கம் வர்றத கம்மி பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு டாட் போடுற மாதிரி கீழே மேலே வர மாதிரி ஒரு அமுக்கு எடுத்துட்டிங்களா, அந்த இடத்துல ஒரு நாட்டு விழுந்துடும். அப்போ வந்து அது பிரியாது. சரிங்களா, இப்போ இவ்வளோ தான். இது வந்து பின்னாடி பீஸ் வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். தைச்சிட்டு பிசுறு இல்லாமல் என்ன பண்ணுங்க, கட்டரை எடுத்துக்கோங்க. கட்டரை எடுத்துகிட்டு அந்த பிசுறு இல்லாமல் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம தைச்சது அந்த பிசுறு தெரியக்கூடாது, எந்த பிசுறுமே நமக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா, இப்படி அடிச்சுடுங்க. இது வந்து முன்னாடி முதுகு பக்கம் இப்போ இன்றைக்கி தைச்சிட்டோம் நம்ம. சரியா, உங்களுக்கு வந்து இது வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று போடுறேன். இப்போ வேணால் டாட் எப்படி பிடிக்கிறது வேணால் காமிச்சிடறேன், அவ்வளோதான் டைம் இருக்கும். மீதி வந்து நாளைக்கு போடுறேன். இப்போ கைக்கு வந்து கொஞ்சம் இது வரும், நான் வந்து உங்களுக்கு டாட் மட்டும் பிடிச்சி காமிச்சிடுறேன். மீதி ஸ்டிச் பண்ணுறது பட்டி வைக்கிறதெல்லாம் நாளைக்கு காமிச்சு தரேன். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ டாட் எடுத்துட்டோம். இது ஃப்ரண்ட் பீஸ் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம் இல்லையா, ஷேப் எடுத்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ணது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம், தைச்சாங்களா ஒரே பக்கமாக 2 பக்கமும் தைப்பாங்க. அந்த மாதிரி தைக்காமல் நம்ம தைக்கும் போது பிரிக்காமல் தைக்கணும். 2 பக்கமும் கரெக்டாக வரணும்னா இந்த மாதிரி ஒரு இன்ட்டு போட்டுக்கோங்க. இன்ட்டு போட்டுட்டிங்களா, உங்களுக்கு அது 2 இன்ட்டு ஒரு பக்கம் வர மாதிரி பாருங்கள். இப்படி வச்சிங்களா, இந்த இன்ட்டு 2ம் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டிங்களா, இப்போ நம்ம படிச்சிங்களா, அன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த டாட் வந்து இந்த மாதிரி வி ஷேப்பாக பிடிக்கிறது வந்து எதுக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிட்டோமா, இது வந்து எங்கேயுமே உங்களுக்கு பிசுறு தட்டாது. புரியுதுங்களா, கரெக்டாக வரும். இப்போ இது வந்து இந்த அளவு மட்டும் இந்த அளவு பாருங்கள், இதில் நான் நாட் வச்சுருக்கேன், புள்ளி வச்சுருக்கேன். இப்படி பிடிச்சி இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அந்த ப்ளூ தான் நம்மளுக்கு அளவு. அது எவ்வளோ வருதுன்னு நீங்கள் பார்த்துக்க, உங்களுக்கு எப்படின்னு காமிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், இப்படி வச்சு இப்போ நம்ம அதை கட் பண்ணோம்ல, இதுலேருந்து தான் நீங்கள் ஹைட் எடுக்கணும். இப்போ எடுக்கும்போது எவ்வளோ வருது, 2.5 பார்த்தீங்களா, 2.5 இன்ச்சு கரெக்டாக. அந்த ப்ளூ இங்கே இருக்குது, இது 2.5 இன்ச்சு வருது. நம்ம இதோட டாட்டோட உயரம் வந்து 2.5 இன்ச்சு. சரிங்களா, இப்போ அதே அளவுக்கு இங்கே பாருங்கள், இங்கே பிரிச்சுட்டோம். பிரித்து மடித்தாச்சு. நான் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள், அர்க்காத் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துலேருந்து ஊசி வச்சுக்குங்க. இங்கே பிடிக்கும் போது இதுவும் நேராக இருக்கணும், இதுவும் நேராக இருக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு 2.5 இன்ச்சு ஊசி மட்டும் உள்ளே குத்திங்க. இதை தூக்கிட்டு 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. சரிங்களா, மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல். இப்போ உங்களுக்கு வேணும் பிரியக்கூடாதுன்னா ஒரு சின்ன ஒரு நாட்டு. இதுவும் அதே மாதிரி
ஆனால் ஒன்று எல்லாத்துலேயுமே 2 தையல் போட்டுருங்க. இதில் இங்கே இருக்குது, எல்லா டாட்லேயுமே 2 தையல் போட்டுருங்க. சரிங்களா? இவங்க ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ ஒரு அழுத்த அழுத்திட்டீங்க, கீழே போய் மேலே வந்துடும். நீங்கள் சின்ன மிஷின் வச்சுருந்தாலும் இதே மாதிரி மெரிட் வச்சுருந்தாலும் அதுலேயே இதே ஆப்ஷன் இருக்குது. மிஷினில் தைக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். போட்டுருங்க. இப்போ இதை போட்டுட்டிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இது வந்து என்ன பண்ணுங்க, இதனோட அளவுக்கு வந்து நான் இது 2 சமமாக வைக்க போகிறேன். பாருங்கள், இதை வந்து சமமாக வைக்க போகிறேன். ஆனால் எல்லா ப்ளவுஸுக்கும் இந்த மாதிரி வராது. ஒரு சில ப்ளவுஸ்க்கு வந்து கரெக்டாக ஒன்றா இந்த இடத்துல கீழே போகும், இல்லை இது மேலே போகும், 2 பக்கம் வரும். ஆனால் இதில் வந்து கரெக்டாக வைக்கிறேன். இந்த கேப் வந்து 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும், அந்த சைடு அது வந்து டாட்டு உள்ள கீழே கவுந்துருச்சு. இப்போ இதில் பார்க்கும்போது தெரியும், இங்கேருந்து 1.5 இன்ச்சு கணக்கு நமக்கு. இந்த டாட்டுக்கு இந்த டாட்டுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ இந்த கணக்கு வச்சுக்கிட்டு இதுலேருந்து நேராக இப்படி கொண்டு வந்துடுங்க. இவ்வளோ தான். இது தைச்சிட்டு நீங்கள் பார்த்தீங்களாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து கப் சைஸ் கரெக்டாக வரல, இந்த டாட் பிடிக்கிறதுன்னு கரெக்டாக வரலன்னுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி இப்படி தைச்சிட்டிங்களா உங்களுக்கு அதுக்கு டாட் வந்து கரெக்டாக உட்காரும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். இப்போ அடுத்தது பிடிக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த டாட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு போட்ட டாட்டும் இதுக்கு நேராக இதை பிடிச்சிக்குங்க. பாருங்கள், இப்படி நீங்கள் அதை தள்ளிக்கலாம், நீங்கள் உங்களுக்கு எப்படி வருதோ பாருங்கள், இப்படி பிடிச்சிங்களா, இப்படி நேராக இருக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இப்போ இங்கேருந்து இதில் வச்சு நேராக ஒரு தையல். ஒவ்வொன்றும் நல்லா கவனிச்சுக்குங்க. பாருங்கள், அந்த டாட் வந்து நான் இப்போ இன்னொரு காமிக்கிறேன். இந்த டாட் வந்து இதில் பிடிக்கும் போது பாருங்கள், இது தைச்சாச்சு, இது பிடிக்க போகிறேன். இதுக்கும் இந்த கேப்பு, இந்த 1.5 இன்ச்சு இப்படி நேராக வரணும். எங்கேயும் இந்த பக்கமும் அந்த பக்கம் பிசுறு, மேலேயும் சின்னதாக கூட கீழேயும் சின்னதாக கூட கரெக்டாக பிடிச்சிட்டிங்களா, கரெக்டாக வரும். கச்சிதமாக இப்படி வச்சுட்டிங்களா, இந்த ரெண்டாக மடிச்சிட்டிங்களா, 1/4 இன்ச்சு கணக்குக்கு மடித்து இப்படி பிடிச்சிட்டு ஆனால் எல்லா டாட்லையுமே 2 தையல் போடுங்க, எதுலேயும் சிங்கிள் தையல் போடாதீங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கே புரியும். பாருங்கள், இப்படி போட்டு தைச்சிட்டு இப்படி வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு அது கரெக்டாக தெரியும். இப்போ வாங்க, இந்த பின்னாடி முதுகு தைச்சிட்டோம். இப்போ இதில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்படி வைக்கிறோமா, இப்போ இந்த பீஸ் வரும், இந்த பீஸ் வச்சிங்களா, இப்படி நல்லா எடுத்துட்டு இப்படி பார்த்தீங்களா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம பட்டி வைக்கும்போது உங்களுக்கு எப்படி வைக்கணும், நான் எல்லாம் வெட்டி வச்சுட்டு உங்களுக்கு எப்படி வெட்டுறேன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து பின்னாடி முதுகும் ஃப்ரண்டில் டாட்டும் பிடிச்சி காமிச்சிருக்கேன். மீதி வந்து நாளைக்கு போட்டு காமிக்கிறேன். இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது நாளைக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஃபினிஷிங் பண்ணி காட்டுறேன். இல்லைன்னா நாளைக்கு பாதி நாளான்னைக்கு பாதி உங்களுக்கு போடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக வர்றதுக்கான நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்காக நான் போட்டு விட்றேன். சரிங்களா? ஓகே.